இன்னொருத்தர் ஃபாரினில் போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின்னவொன்னே ஸ்டாலின் சார்ன்னு நினச்சிட போகிறீங்க. அவர் இல்லை. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேலே ஒரு தனி பாசம் ஒன்று உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போகிறாங்களோ தெரில. நான் 15ஆம் தேதி, சென்ற மாதம் 15ஆம் தேதி சிங்கப்பூருக்காக போக வேண்டும் என்று நான் அப்ளை பண்ணேன். விசாவுக்கு அப்ளை பண்ணேன். இது விசாவுக்கு அப்ளை பண்ணி போன மாதம் 17ஆம் தேதி எனக்கு விசா கொடுத்துருக்குறாங்க. 15ஆம் தேதி சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு, மருத்துவத்துக்கு போகிறதுக்கு நான் அப்ளை பண்ணேன். 17ஆம் தேதி எனக்கு விசா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசா கொடுத்த அன்னைக்கு அடுத்தது இண்டிகோவில் அன்னைக்கு 17ஆம் தேதியை 25ஆம் தேதி போகிறதுக்கு டிக்கெட் போட்டிருக்கிறேன். 17ஆம் தேதி விசா கிடைச்ச உடனே அன்றைய தினமே இண்டிகோவில் 25ஆம் தேதி மதியம் 2:20 ஃப்ளைட்டு போகிறதுக்காக டிக்கெட் போட்டுக்கிறேன். அதனுடைய டிக்கெட்டு தான் இது. ஆனால் அன்றைக்கு 25ஆம் தேதி நான் மாலையில் புறப்படுறதுன்னு முடிவு பண்ண போது காலையில் 7 மணிக்கு என் வீட்டுக்கு காவல்துறை நண்பர்கள் சோதனை என்ற பேரில் என்னிடத்தில் வாரண்ட்டு காட்டினாங்க. என்ன வாரண்ட்டுன்னு கேட்டேன். சார், உங்கள் வீடு நாங்கள் சோதனை பண்ணணும் சார், ஒத்துழைங்கன்னு சொன்னாங்க. தாராளமாக ஒத்துழைக்கிறேன். இந்த காவல்துறை ஏற்கனவே சென்ற மாதத்துக்கு முன்னால் இதே தமிழ்நாடு அரசு எங்களுடைய நிர்வாகத்தில் பணியாற்றிய காவல்துறை தானே. அந்த காவல்துறை என்பது அவங்க பொதுவானவர்கள் தானே, நான் முழு ஒத்துழைப்பு தரேன் அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி ஒத்துழைப்புக்கு வந்த அடிஷ்னல் சூப்பரண்ட் புகழ்வேந்தன் பேர், நான் அவர்கிட்டயே சொல்லி காட்டினேன். இது மாதிரி நான் இன்றைக்கு 2:20க்கு நான் விமானத்தில் சிங்கப்பூருக்கு மருத்துவத்துக்கு போகிறதாக நான் டிக்கெட் எடுத்திருக்கிறேன். இப்போ நீங்கள் சோதனைக்கு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி சோதனை முடித்த உடனே நான் நாளைக்காவது நான் டிக்கெட் மாற்றணும் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே அன்றைக்கு இரவு அவங்க முடிச்சுட்டு போனோடனே இதே பத்திரிக்கை நண்பர்களை பார்த்து இந்த சோதனை சம்மந்தப்பட்டது நான் பேசினேன். மாலையில் 25ஆம் தேதி போட டிக்கெட்டை மறுபடியும் மாற்றி 26ஆம் தேதி அதே இண்டிகோவில் மறுநாள் காலையில் நான் டிக்கெட் போட்டிருக்கேன். அதுக்கு பின்னால் இதே விமான நிலையத்தில் தான் நான் 26ஆம் தேதி நான் இங்கிருந்து சிங்கப்பூர் மருத்துவத்திற்கு போனேன். மருத்துவத்துக்கு போன பொழுது அங்கே என்னுடைய மருத்துவ பரிசோதனையெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. இல்லை, எனக்கு பல ப்ராப்ளங்கள் இருக்குது. அலர்ஜி ப்ராப்ளம், நியூரோ ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம். இந்த 3 ப்ராப்ளத்துக்கு தான் அங்கே போகணும் நான் முடிவெடுத்து நான் போனேன். நான் இங்கேருந்து அலர்ஜி ப்ராப்ளம்னா நாம் உண்ணுகிற உணவுப் பொருள்கள்லாம் எதெல்லாம் உடம்புல சேரும், ஏன் அதனால் அலர்ஜி ஆகுது அப்படின்னு ஒரு முறை ஊசி போட்டால் 3 நாள் அப்சர்வ் பண்ணணுன்றாங்க. நான் அதை மாதிரி 3 முறை நான் ஊசி போட்டிருக்கிறேன். அதே 9 நாள் எடுத்துக்கிச்சு. ரெண்டாவது, அதே ஹார்ட் டாக்டர் நம்முடைய மருத்துவத்தை பொறுத்தளவுக்கு 29/6 அன்றைய தினம் இந்த நியூரோ ப்ராப்ளம் இருக்குது, நரம்பு. அந்த நியூரோ ப்ராப்ளத்திற்காக நரம்பியல் டாக்டர் லீ கிம் பின் அப்படின்ற மருத்துவர் அன்னைக்கு ஆலோசனை பண்ணி அன்றைய தினம் டெஸ்ட்லாம் எடுத்து அவருடைய மருத்துவ ஆலோசனையை நான் பெற்றிருக்கிறேன். அடுத்து 30/6/26 வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எனக்கு, அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பீட்டர் யங் கெங் அப்படின்றவர் 30ஆம் தேதி அவரை நான் பார்த்துருக்கிறேன். அன்றைய தினமே இந்த அலர்ஜி டாக்டர் ஒவ்வாமை செங் எங் குவாங் அந்த டாக்டரை அவரை பார்த்துருக்கிறேன். அவர் தான் தொடர்ந்து 9ஆம் தேதி வரைக்கும் அவருடைய மருத்துவம் தொடர்ந்து இருந்தது. இந்த அலர்ஜி டாக்டரை மாத்திரம் அப்சர்வ். அதே நேரத்தில் 3ஆம் தேதி இதய மருத்துவர் நான் சொன்ன டாக்டர் ஜெயராம லிங்கவிநாயக்கர் அவருடைய பார்வையில் தான், அவர் தான் சீஃப் டாக்டர். அவருடைய ரெஃபரன்ஸ் தான் ஒரு டாக்டர் நான் பார்த்துருக்கிறேன். அது கூட எல்லா டாக்டருடைய சம்மரி என் கையில் இருக்குது. ஒரு டாக்டர் என்ன ஆலோசனை கொடுத்துருக்காங்க, என்ன மருந்து கொடுத்துருக்குறாங்க, என்னன்றது பூராமே கம்ப்ளீட்டாக அவைகள் அத்தனையும் என்னிடத்தில் எல்லாமே இருக்குது. மூன்றாவதாக அவர்கள் கொடுத்த மொத்தமும் இந்த கேஷ் ஷீட்டில் தான் மொத்தமும் இருக்குது. எல்லா டாக்டரும் கொடுத்தது இந்த 2026 சம்மரி கம்ப்ளீட்டாக நான் எந்தெந்த டாக்டரை பார்த்தேன் என்ன அப்படின்ற மொத்த சம்மரியும் இசிஜியிலிருந்து
ஹார்ட் சம்மந்தப்பட்ட அந்த உங்களுக்கு எல்லா சம்மந்தப்பட்டதும் 26 எடுத்தது மொத்தமும் எல்லா டாக்டருடைய கன்சல்ட்டிங்கு அவங்களுடைய சம்மரி நான் வந்து எப்படி இதுக்கு மேலே என்ன உணவு சாப்பிட்ணும் என்ன செய்யணும் என்ன மாத்திரை சாப்பிட்றது மொத்தமும் 26 இதுக்குரிய டாக்குமெண்ட்டு இவ்வளோ இருக்குது. இன்றைய சூழ்நிலையில் 3ஆம் தேதி வர சொல்லி ஒரு சம்மன் எங்கள் வீட்டில் ஒட்டினதாக எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் உடனே அந்த சம்மனை வந்து ஃபேக்ஸில் அனுப்ப சொன்னேன். அதில் படித்து பார்த்தேன். நீங்கள் 3ஆம் தேதி வரணும் அப்படின்னு அந்த சம்மன் இருந்தது. நான் உடனே அந்த சம்மனுக்கு மரியாதை கொடுத்து அங்கேயே உடனே ஒரு கடிதம் எழுதி நான் 3ஆம் தேதி அந்த சம்மனை பொறுத்தளவுக்கு நான் இப்படி தான் எழுதியிருக்கிறேன். அப்படியே படிச்சிடுறேன். வணக்கம், என் மீது தொடக்கப்பட்ட எஃப்ஐஆர் வழக்கு சம்பந்தமாக 9/7/2020 அன்று மீண்டும் விசாரணைக்கு 3ஆம் தேதியை கொடுத்ததுக்கு லெட்டர் கொடுத்துட்டேன். நான் என்ன கொடுத்தேன்னா, எனக்கு வர்றதுக்கு 10 தினங்கள் ஆகும், நான் மருத்துவம் முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கடிதம் கொடுத்தேன். 3ஆம் தேதி கொடுத்த கடிதத்தை அதிலே 10 தினங்கள் நான் குறிப்பிடுறேன். ஆனால் உடனே 9ஆம் தேதி வான்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க மறுபடியும். அந்த லெட்டருக்கு தான் நான் இப்போ எழுதியிருக்கிறேன். என் மீது தொடக்கப்பட்ட எஃப்ஐஆர் வழக்கு சம்பந்தமாக 9/7/2020 அன்று மீண்டும் விசாரணைக்கு வர சொல்லி நோட்டீஸ் அனுப்பியுள்ளீர்கள். 3/7/2020 அன்று எனது வழக்கறிஞர் மூலமாக நான் சிங்கப்பூரில் என் உடல் சம்பந்தமாக மருத்துவ சோதனையில் ஈடுபட்டுள்ளேன். எனக்கு 10 தினங்கள் அவகாசம் தாருங்கள் என கடிதம் கொடுத்திருந்தேன். தாங்கள் வழக்கறிஞரிடம் வாய்மொழியாக 5ஆம் தேதிக்கு மேலும் நோட்டீஸ் அனுப்புகிறேன் என்று கூறிவிட்டு 5 தினங்களிலே வர சொல்லுகிறீர்கள். 9/7/2002 மீண்டும் என் இல்லத்தில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் 12/7/2020க்குள் மருத்துவ சோதனை முடிந்துவிடும். எனவே தாங்கள் 12/7/2000க்கு மேல் எந்த தேதியில் அழைத்தாலும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கிறேன் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு நான் வந்து கடிதம் வந்து வக்கீல் மூலமாக அனுப்பிச்சிருக்கேன். எங்கே ஓடுறாங்க, எங்கே ஒளிகிறாங்க, எங்கே பதுங்குறாங்க? மருத்துவத்திற்கு எப்பயும் போகிற மாதிரி போகிறோம். கடிதம் வக்கீல் மூலமாக அங்கே இருந்தும் நாங்கள் கொடுக்குறோம். முழு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்கிறோம். இவ்வளவுக்கு பின்னாலும் ஓடுறாங்க, ஒளிகிறாங்க, பதுங்குறாங்கன்றது இது அர்த்தமில்லாத கருத்துடைய வார்த்தைகள் தான். அதனால் வந்து என்னை பொறுத்தளவுக்கு நான் 2014 மருத்துவம், அந்த தொடர் மருத்துவமாக 2023, அந்த தொடர் மருத்துவமாக 2024 நான் மருத்துவத்திற்காக போயிருக்கிறேன் ஒழிய வேறு எதுவும் நான் சுற்றுலா பயணியாகவோ வேறு எதற்காகவும் அங்கேயோ நான் போகவில்லை.